திமுக என்ன கழுவி ஊற்றினாலும் அதை வாங்கி குடிச்சிங்கன்னு ஏதோ வயிறு நிறைஞ்சால் போதும் அப்படின்னு இருக்கிற ஒண்டி இருப்பானே தவிர, பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பறையர்கள்லாம் அறிவாளிகள். அவனாம் அதெல்லாம் தாங்கி நிற்க வேண்டிய அவசியம்லாம் அவனுக்கு இல்லை. நீங்கள் ஒன்று பாருங்கள், ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்துக்கிட்டு அவன் வேற எங்கன்னா போய் இன்னொரு அரசியல் கட்சியில் அவனால் பிரகாசிக்க முடியுமா? இந்த அம்பேத்கர் இயக்கத்துலேருந்து இன்னொரு இயக்கத்துக்கு ஒன்றா போவான். தலைவர் வந்தாருன்னா ஏன் சின்ன பெரிய வந்தால் ஏன் சிக்கணுமான்னு என்ன குஞ்சு தான் பேசணுமா அப்படின்னு சாதாரணமாக கேட்டுருவான். ஏன்னா இவர்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கிளர்ந்து வெளியே வர்றான்ல, அப்போ அவன் அந்த தன்மானத்தை எங்கே வேணாலும் எதிர்பார்ப்பான் சார். இவனுங்களை மாதிரி பொறுக்கி திங்கிற ஆளுங்க இல்லை. அப்படி இருக்கிற போது எப்படி நாங்கள் தன்மானத்தை இழந்து தினம் தினம் எங்கள் மூஞ்சில் காரியத்தை போனால் தொடச்சிக்கின்னு பிஜேபியில் இருந்துருவாங்களா? ஆனால் இவனை வெளியில் பேசுறது அது ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது. எதிர்கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தானே ஒன்றா இருந்துட்டீங்கன்னா, போய் அமித்ஷாவுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து யார் சொன்னது? கடந்த ஆண்டு பிறந்த நாளில் திரும்ப தான். ஏன் இன்னும் போய் சொல்கிறேன்? இன்னும் யோகின்றீங்க டெல்லியில் திமுக அலுவலகத்தை நட்டா வச்சு திறக்க வைக்கிறானோ, சிலையை வெங்கையா நாயுடு வச்சு திறக்க வைக்கிறான். ஏன் திறக்கிறதுக்கு ஆளே இல்லையா? ஏன் சோனியா திறக்காதா? சொல்லுங்கள். ராகுல் காந்தி ஆவாதா? அப்போது சும்மா இவங்க ஒரு பூச்சாண்டி காட்டுறது பிஜேபின்னு.